ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த குழந்தைகளோட வாழ்க்கையை வரவேற்கிறேன். இந்த நாளில் நம் சந்திரியை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தகவல் 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினான தகவல் 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவது நாளுக்குரிய தகவசனம். என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவது. ராஜாவாகிய யோசபாத் சிறப்பாக ஒரு ஆட்சியை செய்து முடித்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக இருந்தார். பல அற்புதங்களை கண்டார். அவர் செய்த செம்மையான வழி நிமித்தம் பல ஆசீர்வாதங்களை கண்டார். எப்படி யோசபாத் ராஜா சிறப்பாக ஆட்சி செய்து அவர் மறைத்து போகிறார். அவர் மறைத்து போனதும் அவருடைய குமாரனாகிய யோராம் என்பவர் செய்கிறார், அரசாகிறார். யோராம் என்பவர் அரசாங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த நாம் வாசித்த வேத பகுதியான 21ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் பிற்பகுதி இவ்வாறாக கூறப்படுகிறது. யோராம் சிரேஷ்ட புத்திரனான பண்ணினார் என்று ராஜ்யத்தை கூறினார். அதாவது யோராம் யோசபாத்தின் மூத்த குமாரன். இந்த மூத்த குமாரன் இருக்கிறது. மூத்த குமாரன் என்று பண்ணினால் யோசபாத் ராஜா தன் மூத்த குமாரனுக்கே தன்னுடைய ராஜ்யத்தை செய்கிறார், கையில் ஒப்புகிறார். இப்படி ஒப்படைத்து அவர் மறைத்து போகிறார். இப்பொழுது யோராம் ராஜாவாகிறார். இந்த யோசபாத் தன்னுடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக தன் தகப்பனாகிய ஆசா ராஜா வழியில் நடந்தபடி மிகவும் செம்மையான வழியில் நடந்தார். ஆனால் யோராம் ராஜாவை நாம் பார்க்கணும்னு சொல்ல போனால் தன் தகப்பனாகிய யோசபாத்துக்கு மிகவும் எதிர்மறையான காரியங்களை செய்தார். அதாவது யோசபாத் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று பார்க்கும்போது யோராம் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தார். அவர் செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. இந்த பாத்திரம் சொல்வது யோராம் ராஜாவுக்கு ஒரு சிறிய ஒரு தொடக்கம் நிகழ்ச்சி வேதாந்தம் குறிப்பிடுகிறது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே யோராம் ராஜாவாகியுள்ளது 32 வயதாகிறது. 8 வருடம் 32ஆம் வயசிலே அவன் செய்தால் அரசாட்சிக்கு வருகிறார். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே வந்து ஆகாபின் வீட்டார் செய்து போல செய்தான். ஆகாபின் குமாரத்தை அவனுக்கு மனைவியாக இருந்தார். அவன் கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தான். அதாவது இவன் கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானை செய்கிறான். எப்படி இருந்தால் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபின் வீட்டார் எப்படி அவர்களை பாகாலை வணங்குகிறார்களோ அதே மாதிரிதான் என்ன செய்கிறான், இவனும் வணங்குகிறான். இவனும் அதை விட்டு வழிபடுகிறான். அதே பற்றிதான் கர்த்தரை மறந்துவிட்டான். அதில் இன்னொரு பார்க்கிறது, ஆகாபின் குமாரத்தில் ஒரு தீ என்ன செய்கிறார், அவனுக்கு தனக்கு மனைவியாக செய்தார் வைக்கின்றார். அதுதான் அத்தாலியார் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண். இந்த அத்தாலியார் பெண்ணை என்ன செய்கிறார், இந்த யோராம் என்கிற ராஜா தனக்கு திருமணம் செய்து வருகிறார். அத்தாலியை திருமணம் செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான், அவர்கள் வீட்டார்கள் எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாமலே செய்கிறார்களோ அதே மாதிரி அவனும் என்ன செய்கிறான், பொல்லாமலே செய்கிறான். இது கூட போராது என்று சொல்லி இவன் இன்னொரு ஒரு பெரிய ஒரு பாவத்தை, பெரிய ஒரு நம்பவே முடியாத ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன சொல்லி பார்க்கும்போது 44ஆம் வசனத்திலே 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோராம் தன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை வந்து தன்னை பலப்படுத்தி கொண்டிருந்து அவன் தன்னுடைய சகோதரன் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களின் சிலரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டான். அதாவது இவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே தன்னோட கூட பிறந்த சகோதரன் எல்லாரையும் என்ன செய்கிறார், அவர் கொண்டு போட்டுகிறார். அது மாத்திரமல்ல, பிரபுக்கள் சிலரை என்ன செய்து கொண்டார், அவர் கொண்டு போட்டுவிட்டார் என்று சொல்லி வேதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதுவுமே செய்யாமல் இருந்த தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களையும் தனக்கு முன்பாக வேலை செய்து கொண்ட பிரபுக்களையும் என்ன செய்து கொண்டார், அவர் அநியாயமாக என்ன செய்தார், கொலை செய்தார் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இதை பார்த்தவர்கள்
செய்கிறார், இவர்களை மன்னிக்கின்றார். கண்டிப்பாக இத்தனை வாய்ப்புகளை அவர் என்ன செய்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கடைசி கட்டத்திலே ஒரு நாள் வந்தது, கர்த்தர் தாவீதுடைய உடன்படிக்கையை மறந்து போய்விட்டார். ஏன்னு பார்க்கும்போது அவர் கோபங்களை மிகவும் அதிகமாக அவர்கள் கர்த்தர் சொல்வதாக மிகவும் கோபம் இருக்கிற அளவுக்கு என்ன செய்ததினால் கர்த்தர் என்ன செய்திருந்தார், ஒரு நாளிலே இந்த உடன்படிக்கையை என்ன செய்திருந்தார், மறந்து போய் முழு தேசத்தையும் என்ன செய்திருந்தார், அந்நிய நாட்டிலே என்ன செய்திருந்தார், ஒவ்வொருது அவர்கள் மறந்து போயிருந்தார் சொல்லி நாம் அது மூலமாக நாம் அடையும். கடைசி அதிகாரங்களிலே இந்த 36ஆம் அதிகாரத்திலே ஒரு மோசமான ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடக்குது. இதே மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய சிலுவையிலே அறையப்பட்டு நம்முடைய பாவங்களை பரிசுத்தமாக்கி நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை அவருடைய உபாரமாக தெரிந்து கொண்டார். நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், தேவனுக்கு நாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறோம், நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பிதாவிடத்தை பற்றி பேசுகிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், பிதாவிடத்தை பரிந்து பேசி இவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டுட்டானே, இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க சொல்லி பிதாவிடத்தை பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாக என்ன செய்கிறார், செயல்படுகிறார். அதுவும் அது 2ஆம் வருகைக்கு முன்பு வரைக்கும் தான். ஆனால் 2ஆம் வருகைக்கு வந்த பிறகு இந்த பரிந்து பேசுதல் நடைபெறாது. ஏன்னு சொன்னால் 1ஆம் வருகையிலே அவர் பிறக்கும் பொழுது அவர் ரசிப்பதற்காக வந்தார், அவர் மரித்தார், உயிரோடு இருந்தார். இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றும் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆனால் இது எப்பொழுது வரைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு வருகிறார். அதனால்தான் கிருபையின் காலம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஏன் நாம் தேவனை இப்பொழுது கூட நாம் என்ன செய்யலாம், மனம் மாறலாம். இப்பொழுதும் தேவன் நமக்கு வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடந்தது சொல்லி ஆராய்கிறார். அப்படிப்பட்ட அடையாளங்கள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நோவாவின் காலத்திலே புசித்தார்கள், கொடுத்தார்கள், பெண்கொண்டார்கள், பெண் அடித்தார்கள், இப்படி மோசமான பாவங்களை எல்லாரும் செய்தார்கள். அப்படியும் இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நினைத்தால் ஆண்டவர் இப்பொழுதும் வரலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்னொரு வாய்ப்பை கொடுத்து இவன் இன்னும் மனமாகுவான், இன்னும் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும், இந்த நேரத்தில் அவன் மனமாகுவான் என்று சொல்லி இன்னும் தேவன் என்ன செய்கிறார், இன்னொரு வாய்ப்பை நமக்கு என்ன செய்கிறார், கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், அந்த வாய்ப்பை இன்றைய நாளில் நாம் அதுதான் கொண்டு போகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜனத்துக்குமாய் ஜனம், ராஜ்யத்துக்குமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொலைகள். அதே போல் நாம் ஏற்கனவே கடந்த நாட்களிலே சந்திரன் இரத்தமாக மாறியதை சொல்லி சொன்னாங்க. அதேபடி சந்திரன் இரத்தமாக மாறிய காட்சி நாம் பார்த்தோம். இதே சம்பவம் வேதாகத்திலே குறிப்பிடப்பட்டது. சந்திரன் இரத்தமாக மாறும் என்று சொல்லி, இதேபோல் சூரியனை என்ன செய்யும், கருப்பாக மாறும் என்று சொல்லி வேதாகம் இருக்கிறது. அதுவும் என்ன செய்யப்படுகிறது, நிறைவேற போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அடையாளங்கள் என்ன செய்கிறது, இன்னும் நிறைவேற கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அவர் தாமதம் பண்ணுகிறார். ஏன் என்று சொன்னால் நாம் இன்னும் தேவத்தை கிளி செய்வதற்காக, இன்னும் இந்த ஜனங்கள் மாறுவதற்காக அவர் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும், இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை என்று சொன்னால் இந்த வாய்ப்புகளை நாம் உதாசனப்படுத்துகிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே காலம் செல்லாத இந்த கிருபையின் காலத்திலே தேவன் நம்மிடத்தில் செய்தார். இப்படி நமக்கு கிருபையாக இந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் தேவனுக்கு நாம் திரும்பவும் தேவனுக்கு திரும்பிய நேரத்திலே தேவ போவாக்கினை நம்ம இல்லாத அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இந்த கிருபையின் காலத்தை நாம் உபயோகித்து நாம் பயன்படுத்தவில்லை என்று சொல்ல போனால் இந்த யூதா தேசம் எப்படி கடைசி நேரத்திலே எப்படி பாபிலோன் கையில் ஒடுக்கப்பட்டு மிகவும் கொடூரமாக ஒரு பாபிலோன் ராஜாவால் தண்டிக்கப்பட்டார்களோ அதே போலதான் நாம் ஆண்டவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் 7 வருட உபத்திரவங்களில் நாம் என்ன செய்வோம், அனுபவிக்கப்படும். மிகவும் கொடுமையான இந்த காலத்தில் என்ன செய்வோம், அனுபவிக்கிறோம். எனவே அந்த உணர்ந்தவர்களாக இந்த கிருபையின் காலத்தில் நாம் தேவ
கிருபை பெருக்கும்.